கால்வேளைக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவருடைய கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே, இந்த கால வேளையிலே உடைய திரு சமூகத்திலே நாங்கள் கடந்து வந்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த காலை ஜெபத்தில் நாங்கள் அற்புதமாய் கடந்து வந்து உம்முடைய நாமத்தை மையப்படுத்த நீ பாராட்டிருக்கிற கிருபைக்காக நன்றி. எல்லா மகிமையும் கனத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். அதிசயங்களை காணப்படும் மீட்பர் இயேசு மூலம் தாழ்மையோடு கேட்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அருமையான ஸ்தோத்திரம். இந்த கால்வேளையிலே நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். தஞ்சை மாவட்டத்திலே தலைஞாயிறு என்று ஒரு ஸ்தோத்திரம் மாவட்டம் இருக்கிற ஒரு ஊர் இருக்கிறது. தலைஞாயிறு கடலோர பகுதி, வேதாரண்யம் பக்கத்தில் இருக்கிறது. அந்த தலைஞாயிறிலே ஸ்தோத்திரம் ஒரு தேவதாசன் அங்கே கர்த்தருடைய வேலைக்காக அழைத்த போது அந்த இடத்துல நான் ஒரு சாட்டர்டே ஜெபத்தில் அமர்ந்திருக்கிற அந்த நேரத்தில் ஸ்தோத்திரம் அங்கே பாடின ஒரு பாடல் தான் இந்த பாடல். அந்த குடும்பத்தை நான் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு 4-5 பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் எல்லாரும் அந்த நாட்களில் இருந்து இடம் தெரியாமல் அவ்வளோ அற்புதமாக சத்தம் இல்லாமல் அமைதியாக வருவதும் போவதும் தெரியாமல் பேசுகிற சத்தம் கூட கேட்காம ஸ்தோத்திர அந்த பகல் முழுவதும் அந்த பிள்ளைகள் அங்கே காணப்பட்டார்கள். பாஸ்டர் ரவிச்சந்திரன் சொல்லி நினைக்கிறேன், அவருடைய சபையில் அவருடைய பிள்ளைகள் அவ்விதமாக காணப்பட்டார்கள். அதை நினைத்து பார்த்த ஒரு 11-12 மணி இருக்கும். காலையில் 7 மணிலேருந்து அத்தனை பிள்ளைங்கள் இருந்தும் அந்த சத்தமே கேட்கப்படலை. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அந்த குடும்பத்தை பார்க்க. அப்பொழுதுதான் அந்த ஸ்தோத்திரம் குடும்பத்தை நினைத்து அப்படி பார்த்து கர்த்தரை துதிக்கிற அந்த வேலையிலே கர்த்தர் இந்த அருமையான பாடலை அங்கே கொடுத்தார். ஸ்தோத்திரம். இதைத்தான் இப்பொழுது நாம் பாடி கர்த்தரை மையப்படுத்த போகிறோம். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில், கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடப்பவன் எவனோ பாக்கியவான், நடப்பவன் எவனோ பாக்கியவான். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், பாக்கியோ நன்மையோ கிடைத்திடுமே, பாக்கியோ நன்மையோ கிடைத்திடுமே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே,
மனைவி வீட்டோரம் கனிகளை தந்திடும், மனைவி வீட்டோரம் கனிகளை தந்திடும், திராட்சை கொடியை போல் இருந்திடுவார், திராட்சை கொடியை போல் இருந்திடுவார். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள், பந்தியை சுற்றிலும் உன் பிள்ளைகள் ஒளிவ மர கன்றை போலிருப்பார், ஒளிவ மர கன்றை போலிருப்பார். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிடுவாய் நீ, பிள்ளைகளின் பிள்ளைகளை கண்டிடுவாய் நீ. இஸ்ரவேல் சமாதானம் அடைந்திடுவார், இஸ்ரவேல் சமாதானம் அடைந்திடுவார். இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, கர்த்தருக்கு பயந்திருக்கும் மனுஷனையே, கர்த்தருக்கு பயந்திருக்கும் மனுஷனையே இவ்வித ஆசீர்வாதம் சூழ்ந்திடுமே, இவ்வித ஆசீர்வாதம் சூழ்ந்திடுமே. இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே. இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்து, இறுதி வரை உன்னை நடத்திடுவே, இறுதி வரை உன்னை நடத்திடுவே. இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே. எல்லாரும் சொல்லுமா, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே. இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, இன்று முதல் நான் உன்னை கரம் பிடித்தே, கரம் பிடித்தே, கரம் பிடித்தே. ஓ மலர சந்தலா, ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவர் கரங்களை பிடிச்சிட்டா ஒரு நாள் சீக்கிரமா அவர் விடவே மாட்டார். ஸ்தோத்திரம். தெய்வ சுபாவம்னா இதுதான். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்த்தீங்களா, ஆண்டவர் ஸ்தோத்திரம் கரத்தை பிடிக்கணும். அவர் பிடிச்சிட்டாருன்னா ஸ்தோத்திரம். தாவீது சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, நீங்கள் அவரை பிடித்து கொண்டால் அவர் உங்களை பிடித்து கொள்வார், நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நாம் எந்த அளவுக்கு அவரை பிடிக்கிறோமோ
அதை விட பல மடங்கு அதிகமாக நம்ம பிடிச்சிடுவாரு. ஆனால் நம்ம பிடிக்கிறது கன்ஃபார்மான்னு பார்க்கணும். நாம அவரை பிடிக்கிறது கன்ஃபார்ம் தானா? ஹல்லேலூயா. நிச்சயமா அவரை நம்ம பிடிக்க போறோமா என்று நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நம்ம தெரிஞ்சிருந்தோம்னா நிச்சயமா அவர் நம்ம ஒரு நாள் கைவிட மாட்டார். சோதரன், அவர் எப்ப நம்ம பிடிக்கிறார் தெரியுமா? சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. வனாந்திர பாதையில் தாகத்தால் தவிக்கும் வேலை தூரவை காண செய்தி. வனாந்தரத்தில் கரம் பிடிச்சவர். ஆமென். வனாந்திர பாதையில் தாகத்தால் தவிக்கும் வேலை தூரவை காண செய்தாரே. தாகம் தீர்த்து விட்டீரே, என்னை ஜாதியாக்கினே. என் தாகம் தீர்த்து விட்டீரே, என்னை பெரிய ஜாதியாக்கினே. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. யோசேபின் வார்த்தையால் கலங்கின எலியாவும் சூறை செடி கீழ் கிடந்தாரே. யோசேபின் வார்த்தையால் எலியாவும் சூறை செடி கீழ் கிடந்தாரே. தேவன் அங்கு இறங்கி வந்தாரே, தட்டி எழுப்பி நடக்க செய்தாரே. தேவன் அங்கு இறங்கி வந்தாரே, தட்டி எழுப்பி நடக்க செய்தாரே. சொல்லுங்க பார்க்கலாம். சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. நல்ல போராட்டம் போராடி முடித்து விட்டேன், விசுவாசம் காத்து கொண்டேனே. நல்ல போராட்டம் போராடி முடித்து விட்டு விசுவாசம் காத்து கொண்டேனே. இது முதல் நீதி என்று எனக்கு வைக்கப்பட்டுள்ளது. இது முதல் நீதி என் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டுள்ளது. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. இம்மட்டும் நடத்தி வந்தீரே, இனிமேலும் நடத்தி செல்வீரே. எலிசாவின் உறுதியினால் எலியாவை பார்த்தாரே, இரட்டிப்பான வாரங்கள் பெற்றாரே. எலிசாவின் உறுதியினால் எலியாவை பார்த்தாரே, இரட்டிப்பான வாரங்கள் பெற்றாரே. எலியாவின் தேவன் எங்கே
என்று சொன்னதோ யோர்தான் பாதை விட்டதே. எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னதோ யோர்தான் பாதை விட்டதே. சின்னஞ்சொரு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு மட்டும் நடத்தி வந்தீரே. இனிமேலும் நடத்தி செல்வீரே. சொல்லுங்க பார்க்கலாம். மட்டும் நடத்தி வந்தீரே. இனிமேலும் நடத்தி செல்வீரே. நினையாத நாளிகையில் என் இயேசு வந்திடுவார். ஆயத்தமாயிருப்போமே. நினையாத நாளிகையில் நம் இயேசு வந்திடுவார். ஆயத்தமாயிருப்போமே. மறுரூபமாக்கிடுவாரே. அவர் வருகையில் நம்மை எடுத்துக்கொள்வார். மறுரூபமாக்கிடுவாரே. என்னை வருகையில் எடுத்துக்கொள்வாரே. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு மட்டும் நடத்தி வந்தீரே. இனிமேலும் நடத்தி செல்வீரே. மட்டும் நடத்தி வந்தீரே. இனிமேலும் நடத்தி செல்வீரே. சொல்லுங்க பார்க்கலாம். சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு மட்டும் நடத்தி வந்தீரே. இனிமேலும் நடத்தி செல்வீரே. 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 எலிசாவின் ஒருங்கினால் பார்த்தாரே. இரட்டிப்பான வரங்கள் பெற்றாரே. எலிசாவின் முருதையினால் எலியாவை பார்த்தாரே. இரட்டிப்பான வரங்கள் பெற்றாரே. எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னதோ யோர்தான் பாதை விட்டதே. எலியாவின் தேவன் எங்கே என்று சொன்னதோ யோர்தான் பாதை விட்டதே. சின்னஞ்சிறு வயதினிலே என் கரத்தை பிடித்து கொண்டு மட்டும் நடத்தி வந்தீரே. இனிமேலும் நடத்தி செல்வீரே. 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 சமரா கமனா. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகள், 100 நாட்கள் ஒரு உபவாச ஜெபத்தை ஏற்படுத்தி இருந்தோம். அந்த 100 நாட்கள் இரவு ஒரு வேளை மாத்திரம் ஸ்தோத்திரம் கஞ்சோ அல்லது ஒரு இட்லி போன்ற சில ஆகாரங்களை சாப்பிட்டு மற்ற எல்லா நேரமும் காலையில் 5 மணிக்கு துவங்குகிற ஜெபம் இரவு 10 மணி வரைக்கும் ஜெபம் நடந்து கொண்டே இருக்கும். மாறி மாறி ஜெபிச்சுட்டே இருப்போம். அதான் 100 நாள் உபவாச ஜெபம். அந்த ஜெப நாட்களில் தான் இந்த அருமையான பாடலை கொடுத்தார். சோதரர், இந்த ஜெபத்தை எப்படி முடிக்க போகிறோன்னு சொல்லி ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒருவேளை 100 நாள் முடிக்கிறதுக்குள்ளே உயிர் போயிடுமோன்னு சொல்லி அதுக்கு முன்பாகவே சபையை மக்கள்கிட்ட என் வீட்டில் எல்லாம் சொல்லிட்டேன். 100 நாள் உபவாசிக்கிறேன். நம்ம சபையில் இருக்கிறவங்கெல்லாம் ஒரு வேளை தான், ஆனால் நான் 2 வேளையும் உபவாசம் பண்ணி 10 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணிவிட்டு இரவில் மாத்திரம் ஒரு வேளை சாப்பிட்டுக்கலான்னு பிளான் பண்ணோம். அதே மாதிரி ஆண்டவர் கிருபையாக
எந்த பலவீனமும் எந்த சத்துருடைய கிரியும் இல்லை. ஆண்டவர் கிருபையாக பலம் தந்து 100 நாள் ஜெபம் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தார். 5 மணிக்கு ஆரம்பித்து 10 மணி வரைக்கும் நல்ல ப்ரேயர் பண்ணுவோம். 10 மணிக்கு மேலே தான் ஏதாவது ஒரு சின்ன உணவு கொஞ்சோண்டு அந்த வெறும் வயிற்றில் போடக்கூடிய நிலையில் ஒரு சின்ன உணவை அறிந்து விட்டு ஸ்தோத்திரம் ஒரு 11 மணிக்கு மேலே படுப்போம். சில நேரம் தூக்கம் வராது, அந்த சூடு அதிகமாக இருக்கும் உடம்புல. அந்த சூடு அதிகமாக இருந்தால் தூக்கம் வராது. ஸ்தோத்திரம். ஆகவே சில நேரம் அப்படியே ஜெபம் பண்ணிகிட்டே இருப்போம். நடுராத்திரியெல்லாம் ஜெபம் நடக்கும். அப்படி ஒரு ஜெபம் அந்த நாட்களில் தான் இந்த பாடல்களை தேவன் கொடுத்தார். அந்த 100 நாள் உபவாச ஜெபத்தில் நிறைய பாடல்களை கொடுத்தார். பாடி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஸ்தோத்திரம். ஆகவே எல்லா பாடல்களையும் நல்ல ஒரு அனுபவத்தோடு தான் பாடணும். பாடுவதற்கு நிறைய அனுபவங்கள் இருக்கிறது. அந்த அனுபவங்களை வைத்து தான் இந்த பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். ஸ்தோத்திரம். சினிமா ராகத்தை பார்த்து பாடின பாட்டு இல்லை. சினிமாவுக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, அந்தந்த நேரத்தில் இந்த வேதாமத்தில் சொல்லப்பட்ட அடிகள் தான் அதிகமாக இருக்கும். வேதத்தில் இல்லாத அடிகளை அதிகமாக நான் அதை கொண்டு வர மாட்டேன். எனக்கு இது ரொம்ப தெரியாது. இருந்தாலும் ஸ்தோத்திரம், வேதத்தில் இல்லாத அநேக வார்த்தைகளை கொண்டு வர மாட்டேன். மேக்சிமம் பைபிள் சம்மந்தப்பட்ட வார்த்தைகள் நிறையா இருக்கும். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த பிள்ளைகள் அருமையான கால வேளையில் நாம் கர்த்தரை பாடி துதிக்கிறதுல நாம் சோர்ந்து போகக்கூடாது. அதில் ஒரு மீட்பு இருக்கிறது, அதில் ஒரு விடுதலை இருக்கிறது. எப்போதும் அவ்விதமாக கர்த்தரை பாடி துதிக்கிற ஒரு அபிஷேகம், ஒரு வல்லமை நமக்குள்ளே இருக்க வேண்டும். அவ்விதமாக செயல்படும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க மகளம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் ஸ்தோத்திரம். யார் யார் துன்மார்க்கர் என்று பைபிள் சொல்கிறது என்று சொல்லி சில துன்மார்க்கர்களை பைபிளில் இருந்து நம்ம எடுக்க போகிறோம். ஒருவேளை நமக்கு யாராவது அந்த மாதிரி குணங்கள் இருந்துச்சுன்னா நாம துன்மார்க்கர் தான், பார்த்துக்குங்க. ஸ்தோத்திரம். இப்போ யார் யார் துன்மார்க்கர் யார் நீதிமான்லாம் தெரிஞ்சிடும். ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம். இன்னைக்கு யார் யார் துன்மார்க்கன் என்கிறதான காரியத்தை இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். முதலாவது நீங்கள் படிங்கள் யோபின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது அங்கே யார் ஸ்தோத்திரம் அப்படிப்பட்டவர்கள் என்று நமக்கு சொல்லப்படுகிறது. ஸ்தோத்திரம். படிங்கள் பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் ஸ்தோத்திரம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் துன்பத்தால் வாதிக்கப்படுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்ல கவனிங்கள். துன்மார்க்கன் உயிரோடு இருக்கிற காலமெல்லாம், உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவன் வாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான். சோத்திரம். அவனுக்கு நிம்மதி இருக்காது. சோத்திரம். ஏன்னா அவன் செய்த பாவம், பைபிள் என்ன சொல்லுதுன்னா, பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று நிச்சயமாய் அறியுங்கள் என்று சொல்லுது. பாவம் எப்போதுமே விட்டுட்டு போகாது. துன்மார்க்கன் பாவத்தில் தான் வாழ்வான். அதனால் அவன் எப்போதும் அவன் செய்த பாவத்தினால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஏதாவது அவனுடைய இருதயத்தை துன்புறுத்திக்கிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம். அது சில பேருக்கு அவன் செய்த துரோகமாக இருக்கலாம். ஸ்தோத்திரம். சிலரை ஸ்தோத்திரம் வஞ்சித்து ஏமாத்தின அந்த துரோகங்கள் நிறையா இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும். அதெல்லாம் அப்படி வச்சு அவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். ஏன்னா துன்மார்க்கன் நீதிமான் கிடையாதுல்ல. அதனால் அவனுக்கு ஆசீர்வாதம் ஒரு துளி கூட இருக்காது. துன்மார்க்கன் தான். துன்மார்க்கத்திலே அவன் நடப்பான். எப்போதும் அவன் துன்மார்க்கத்தில் அவன் வாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். எப்போதும் ஒரு துன்பத்தில் இருப்பான். எப்போதும் அவன் ஒரு வேதனையில் தான் இருப்பான். ஸ்தோத்திரம். ஜெகஜோதியாக இருக்க மாட்டான். அவன் சிரிக்கிறான் பார்க்குறீங்களா? அவன் சிரிப்புக்கு முன்னாடி பெரிய அழுகையே இருக்கும், ஆனால் காட்டிக்க மாட்டான். ஸ்தோத்திரம். ஆமாம். அல்லேலூயா. ஆமாம். துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான்னு சொல்லியிருக்கு. அந்த மாதிரி தான். ஆமாம். பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம். துன்மார்க்கன் எப்பொழுதுமே அவன் எப்படி தான் இருப்பான் சொல்லுங்கள்? எப்படி இருப்பான்? அவன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஸ்தோத்திரம். துன்பத்தை அனுபவிச்சுட்டே இருப்பான். அந்த தீமைகளை பெற்றுக்கொண்டே இருப்பான். ஸ்தோத்திரம். தெரியாது. நம்மளாம் என்ன நினச்சிருக்கோம்? துன்மார்க்கன் நல்லா இருக்கான், சீரும் சிறப்புமாக இருக்கான். இல்லை, கர்த்தருடைய பிள்ளை. துன்மார்க்கன் எப்போதுமே சீரு சிறப்புமாக இருக்க மாட்டான். அல்லேலூயா. சொல்லுங்க. எப்படி இருக்க மாட்டான்? ஸ்தோத்திரம். சீரு சிறப்புமாக இருக்க மாட்டான். அவன் பாதிக்கப்பட்டு கொண்டே இருப்பான்.
சோத்திரம். அல்லேலூயா. அதனால் அந்த வாதை நீ எத்தனை வாதை அணுகாதுன்னு பாட்டை பண்ணாலும் துன்மார்க்கம் வீட்டில் வாதை எப்போதும் இருக்கும். சோத்திரம். அல்லேலூயா. சரி, அதனால் வாதிக்கப்பட்டு அந்த பாவம் செய்தவர்கள் தான் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க, எல்லாரும் இல்லை. அந்த குற்றவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க தான் பாதிக்கப்பட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. சார், இது ரெண்டாவது ஒரு துன்மார்க்கனை நம்ம பார்க்க போகிறோம். வாசியம் பார்க்கலாம். 1:6, சங்கீதம் 1:6. சோத்திரம். படிங்கள். சங்கீதம் 1:6. 1:6ங்க. துன்மார்க்கருடைய வழி அழிவு. ஸ்தோத்திரம். என்ன இவன் சீக்கிரமாக போயிட்டான் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவன் பின்னணியில் என்ன இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமாம், துன்மார்க்கருடைய வழி அழிவு தான். சோத்திரம். ஆனால் சீக்கிரமாக அவன் அழிக்கப்படுவான். ரொம்ப எந்த அளவுக்கு அடாவடி பண்ணுறானோ அந்த அளவுக்கு சீக்கிரம் போய் சேர்ந்துருவான். அல்லேலூயா சொல்லுங்க. அதனால தான் நான் சில பேர்லாம் சொல்கிறது, நம்மலாம் கொஞ்சம் அடக்கி வாசிக்கணுங்கிறது. அல்லேலூயா. ஆமாம், ரொம்ப பந்தா பண்ணுறது, ரொம்ப ஆழ்த்திக்கிறது. ஸ்தோத்திரம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறது, எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருக்கிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும். சோத்திரம். ஏன்னா இதெல்லாம் துன்மார்க்கனுக்குரியது. இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு சீக்கிரமாக அழிஞ்சு போகிறதுக்கா? இதெல்லாம் கொஞ்சம் குறைக்கணும். சோத்திரம். பார்த்தீங்களா? சோத்திரம். சில பேர் எதுக்கு எடுத்தாலும் சந்தோஷமாக இருக்கணும்னு பைபிள் சொல்லுதுங்க. அதுக்காக சிலர் சங்கடப்படுற மாதிரி பார்க்குற அளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடாது. சந்தோஷம்னா ஒரு எல்லை தான், ஒரு எல்லைக்குள்ளே தான் சமாதானமாக சந்தோஷமாக இருக்கணும். உன் மனைவி பிள்ளைகளோட சந்தோஷமா இரு, உன் குடும்பத்தில் சந்தோஷமா இரு, சபையில் உள்ள எல்லாரோடையும் சந்தோஷமா இரு. சோதனை. அலையிலையா சொல்லுவோமா? சபையில் வந்தாலும் அவிசுவாசியில் கண்டாலும் எல்லா இடத்துலையும் தான். இது என்ன இது சொல்லு, இது என்ன சந்தோஷம்? அல்லேலூயா. அதனால் எனக்கு பிரியமானவர்களே, நல்லா கவனிக்கணும். துன்மார்க்கனுக்கு எப்போதும் அழிவு காத்திருக்கிறது. துன்மார்க்கனுக்கு எப்போதும் வாதை தயாராக இருக்கும். செகண்ட் அழிவு ரெடியாக இருக்கும். சோதனை. துன்மார்க்கருடைய வாழ்க்கை இதுதான். நீங்கள் நினைக்கிற மாதிரி அவன்லாம் ஆசீர்வாதமாக இருக்கிறான்லாம் பார்க்காதீங்க. அவன் அழிவின் விளம்பில் இருக்கிறான். அழிவின் விளம்புக்குள்ளே இருந்து அவன் நடந்து போகிறான். சோதனை. அதனால் ஸ்தோத்திரம். ஃபஸ்ட்டு துன்மார்க்கனுக்கு வாதிக்கப்பட்டுக்கிட்டே இருப்பான். இரண்டாவது துன்மார்க்கனுக்கு என்ன வருது சொல்லுங்க பார்க்கலாம்? அழிவு எப்போதும் ரெடியாக இருக்கும். சோத்திரம். அதனால்தான் ஆண்டவர் 1ஆம் சங்கீதத்தில் சோத்திரம் யாசர் குழுவினரை கொண்டு சொல்கிறார். 1ஆம் சங்கீதத்தில் யாசர் குழுவினரை கொண்டு சொல்கிறாரு, துன்மார்க்கருடைய வழியில் நடக்கக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். துன்மார்க்கருடைய ஆலோசனைகளில் நடக்கக்கூடாது. சோத்திரம். இதை யாசர் குழுவினர் நமக்கு அதை தெரிவிக்கிறார்கள். அதனால் கண்டிப்பாக சோத்திரம் அப்படிப்பட்டவங்களுடைய இடத்துல நம்ம நிற்கவும் கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்கம்மா. இது வேற அல்லேலூயான்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அந்த காலை வேலையெல்லாம் அல்லேலூயா சொல்கிறோன்னா நீங்களாம் இருக்கீங்களா இல்லையான்னு பார்க்கணும்ல. அதுக்கு தான் சில நேரம் அவங்கள தூக்கிட்டு போயிடுவான் மேப்படியா. அதனால தான் நீங்கள் இருக்கீங்களா இல்லையாங்கிறதுக்கு ஒரு அடையாளம். சோத்திரம். சரி, இப்போ அடுத்தது 3வது ஒரு காரியத்தை பார்க்கலாம். சங்கீதம் 9:16 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 9:16. ஸ்தோத்திரம். படிங்க, கரெக்டாக தான். கொஞ்சம் சத்தமாக படிங்க. நல்லா கவனிங்கள். ஸ்தோத்திரம். கவனிங்கள். 9ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமா? கர்த்தர் தாம் செய்த நியாயத்தினால் அறியப்பட்டிருக்கிறார், துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையிலே சிக்கி கொண்டான். சொல்லுங்க. துன்மார்க்கன் தன் கைகளின் செய்கையில சிக்கி கொண்டான். ஸ்தோத்திரம்.
யார் அப்படின்னா அடிக்கடி பாவத்தில் பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவன் தான் துன்மார்க்கன். ஒரு அலையிலே சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. அடிக்கடி பாவத்தில் சிக்கி கொள்றேன். திருப்பி வைங்க, ஸ்தோத்திரம். அடிக்கடி பாவத்தில் சிக்கி கொள்றது, பாவத்தில் சிக்கி கொள்றது. ஏதாவது பிரச்சனையில் சிக்கிக்கிட்டே இருப்பாங்க. பார்க்குறவன் கேட்குறவனா இவனுக்கு குற்றவாளி குற்றவாளின்னு சொல்லிகிட்டே இருப்பான் பாருங்க, அவன் தான் துன்மார்க்கன். ஒரு அல்லேலூயா சொல்லலாம்ல, சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. ஏதாவது குற்றம், சில பேருக்கு ஏன்டா இப்படி நம்ம குற்றப்படுத்திட்டே இருக்காங்க, அந்த வெக்கம், நம்ம முறையில் சொல்லுவாங்கள்ல சூடு, இந்த சொரணை எல்லாம், அதெல்லாம் அந்த துன்மார்க்கனுக்கு இருக்காது. அவன் யார் என்ன சொன்னாலும் அவன் பாட்டு போயிட்டே இருப்பான். அவன் வேலையே அடுத்தவங்களை அலட்சியம் பண்ணுறது தான் வேலை, அடுத்தவங்களை ஓரங்கட்டுறது தான் வேலை, அடுத்தவங்களை நோஸ்கட் பண்ணுறது தான் வேலை. சோத்துறேன். அவன் யாரையும் மதிக்க மாட்டான்ல, துன்மார்க்கன் யாரையுமே மதிக்க மாட்டான், அவன் இஷ்டத்துக்கு நடப்பான். புரிஞ்சுங்க, இதிலே நம்ம என்ன செய்கிறோம், அவன் கைகளின் கிரியைகளினால் சிக்கப்படுகிறான். எப்போ பார்த்தாலும் குற்றவாளி குற்றவாளி, இவன் சரியில்லை இவன் சரியில்லை சொல்லிகிட்டே இருக்கணும். அவன் தான் துன்மார்க்கன். சோத்திரன். இன்னைக்கு யாராவது உங்களை ஒரு நாளாவது குற்றம் இல்லாமல் சொல்லியிருக்காங்களா? நீங்கள் இன்னைக்கு யாரும் என்னை குற்றம் சாட்டவே இல்லை, இன்னைக்கு தான் எனக்கு ஆண்டவர் ஒரு விடுதலை நாளாக கொடுத்தாருன்னா நீங்கள் அன்னைக்கு ஒரு நாள் தான் ஒரு நீதிமானாக இருந்திருக்கலாம். ஆனால் என்னைக்கெல்லாம் ஒருத்தன் கை நீட்டி நம்ம நீ சரியில்லடா, நீ சரியில்லை, அது பிள்ளையாக இருக்கலாம், புருஷனாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருக்கலாம், அல்லது நம்ம நண்பர்களாக இருக்கலாம், இல்லை சபையில் உள்ளவங்களாக இருக்கலாம், யாரோ ஒருத்தங்க நம்ம ஒரு கையை நீட்டி நீ சரியில்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம துன்மார்க்கனுடைய வலையில் தான் இருக்கிறோன்னு அர்த்தம். என்ன சத்தம் காணும், என்னச்சி ஒரு சத்தமும் வர மாட்டேங்குது? ஏன் ஒரு ஆமீன் அல்லேலூயாலாம் வராதா? ஏன் நீங்களாம் சிக்கிக்கிட்டே இருக்கீங்களா? ஏங்க நீங்களாம் சிக்கிக்கிட்டே இருக்கீங்களா? அது சிக்கலைன்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது டூப்ளிகேட் அல்லேலூயான்னு தெரியும். நீங்கள் முன்னாடியே அல்லேலூயா சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் சிக்கலைன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் சிக்கிட்டதுனால என்னை யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டு தான் பாஸ்டர் இருக்காங்க. இது வரைக்கும் நானும் பார்க்குறேன், ஒரு நாளாவது யாரும் என்னை குற்றப்படுத்தாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கை இருக்கான்னு சொன்னால் அதுதான் இப்போ ரொம்ப ரேர், ரொம்ப கஷ்டம். அதை கண்டுபிடிக்கவும் முடியல இது வரைக்கும். ஒருவேளை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக ஜெபத்திலே உட்காந்துட்டா அன்னைக்கு கூட சில பேர் சொல்லுவாங்க, பாரு வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஜெபத்தில் இருக்கா பாரு, அதுவும் ஒரு குற்றமாக போயிடுது. பார்த்தீங்களா, ஒரு நாளைக்கு ஒரு குற்றம் நமக்கு வந்துடுது. எப்படி மனிதர்களை திருப்திப்படுத்தவே முடியாதுங்க அந்த உலகத்தில். ஆமாம், இதான் நம்ம குற்றப்படுத்திட்டே இருப்பான். எல்லாரும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜீவிக்கணும்னு நினைப்பாங்கல்ல, ஆனால் அது முடியாது. பார்த்தீங்களா, நம்மளால் யாரையுமே பிரியப்படுத்த மாட்டோம். அது துன்மார்க்கனுடைய வேலை. ஒருத்தரை கூட துன்மார்க்கம் என்ன செய்ய மாட்டான், பிரியப்படுத்தவும் மாட்டான். துன்மார்க்கன் யாரையுமே பிரியப்படுத்த மாட்டான். எல்லாருடைய வாழ்க்கையில் ஒரு எகென்ஸ்டாகவே வாழ்ந்துட்டு இருப்பான். அவன் தான் துன்மார்க்கன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதனால் அவன் கைகளின் கிரியையில் சிக்கி கொள்கிறான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்தது பாருங்க, நீங்கள் இன்னொரு வசனம் படிங்க. ஸ்தோத்திரம். ஆபகுக் புஸ்தகத்தில் 1:4 படிங்களேன். ஆபகுக் 1:4 எடுத்துட்டிங்களா? 1:4 படிங்க. துன்மார்க்கன், ஓகே, நல்லா கவனிங்க. துன்மார்க்கன் நீதிமானை பகைத்து கொள்கிறான், வளைந்து கொள்கிறான். சோத்திரம். அல்லேலூயா. நீதிமானை துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? வளைந்து கொள்கிறான். சோத்திரம். நீதிமானுக்கு எப்போதும் ஒரு துன்பம் இருக்கும். அவன் யாருன்னா துன்மார்க்கன். நீதிமான பயப்படுத்துகிற ஒரே ஒருத்தன் துன்மார்க்கன் தான். அவன் தான் எப்போதும் என்ன செய்வான்? நீதிமானை பகைச்சிட்டே இருப்பான். சோத்திரம். அல்லேலூயா. ஆமாம், அதனால் சோத்திரம். அப்போ யோசேப்பு நீதிமானாக இருந்ததுனால சோத்திரம் என்ன செஞ்சாங்க?
யோசேப்பு அப்படின்னா இயேசுவின் தகப்பன் என்று சொல்கிற யோசேப்பும் இருக்கிறாரு. யோசேப்பை வளர்ந்து கொண்டது யார்? ஏரோது. ஏரோது யோசேப்புக்கு அவ்விதமாய் காணப்பட்டார். சோதரன். அடுத்தது நம்ம சோதரன் முற்பிதாக்கள் அன்புதாக்களில் ஒருத்தரான யோசேப்புக்கும் யார் வளர்ந்து கொண்டது? அவங்க சகோதரர்கள். பார்த்தீங்களா, நல்ல சகோதரர்கள் தான், முற்பிதாக்கள் தான், 12 கோத்திர தலைவர்கள் தான். ஆனால் யோசேப்புடைய வாழ்க்கையில் அவங்களே சத்துருக்களாக துன்மார்க்கராக மாறிட்டாங்க. சோதரன். அவனை நல்ல காரியமாக செஞ்சான். யோசேப்பு குழியில் தள்ளிருந்து நல்ல காரியமாக சோதரன். நல்லா யோசிச்சு பாருங்க. அவன் ட்ரெஸ்ஸில் ஒரு ஆட்டுக்குட்டி அடித்து ரத்தத்தை போட்டு இது புளி அடிச்சது கடை அடிச்சது கொண்டு போய் கொடுக்குறான். அது நல்லவனா அவன்? சோதரன். அவனையும் ஆண்டவர் எடுத்துட்டார் பாருங்க கையில். அவனையும் சந்ததிக்கு தலைவலாக போட்டார் பாருங்க அவனை. சோதரன். அவனும் துன்மார்க்க வேலை தான் பார்த்துருக்கான். எகிப்தில் கொண்டு போய் தான் சொந்த சகோதரன் எகிப்தியர்கிட்ட விற்று போட்டானே. பார்த்தீங்களா, வித்தானா இல்லையா? இவனை நல்லவனா? சோதரன். அதுதான் நீதிமானுக்கு விரோதமாக துன்மார்க்கன் என்ன செய்கிறான்? வளைந்து கொள்கிறான். இந்த சகோதரர்களும் துன்மார்க்கராக மாறிட்டாங்க. துன்மார்க்கராக மாறினதுனால தான் எகிப்தில் இவர் போய் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார் நம்ம ஐயா. சோத்திரம். அதனால சில நேரங்களில் துன்மார்க்கரால் நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு தீமை தான் வரும். தீமைக்கு அப்புறம் தான் நல்லது வரும். துன்மார்க்குடைய கண்களுக்கு முன்னாடி உன்னை நடக்க செய்வார் ஆண்டவர். உன் தலை நிமிர்ந்து நடக்க செய்வார். ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தீங்கு அனுபவிக்கணும். தீங்கு அனுபவித்து யோசேப்பு எப்படி போனாரோ அதே மாதிரி தான் நாமும் என்ன செய்யணும். சில நேரத்தில் துன்மார்க்கு நம்ம வளைந்து கொள்ளும் போது சில நேரத்தில் அது துன்பமாக முடியும். ஆனால் அதுக்கு பின்னாடி நமக்கு ஒரு சிங்காசனம் வரும். சத்தமாக ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையே, அவ்விதமாக நீதிமானை வணைந்து கொள்கிறான் துன்மார்க்கன். சார், அடுத்து நீங்கள் 37ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 37:21. 37:21 சீக்கிரம் படிங்க. சார், இப்போ துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். யாரெல்லாம் கடன் வாங்கி செலுத்தாமல் விட்டுருக்கோமோ அவன் பேர் தான் துன்மார்க்கன். நீ பரலோகத்தில் எந்த இடத்துல உனக்கு பேர் இருக்குன்னு பாருங்க. சோத்திரன். பரலோகம் போன உடனே தேவதூதர்கள் வாப்பா சோத்திரன் பரிசுத்தவானே வான்னு சொல்லி கூடுவா நினைக்கிறீங்க? கடன் வாங்கி செலுத்தாமல் எவன் போய் பரலோக வாசலில் நின்னாலும் வாடா துன்மார்க்கா, ஏன்னா இவங்கிட்ட 3000 ரூபா பணம் வாங்கிட்டு கொடுக்கவே இல்லையாம, எதுக்குடா உனக்கு தெரியாதாடா? கடன் வாங்கி செலுத்தாமல் போனால் துன்மார்க்கன்னு உனக்கு சொல்லி தெரியாதா? உன் பாஸ்டர் உனக்கு சொல்லி தெரியலையாடா? கேட்க மாட்டானா? சோத்திர விசுவாசியே, ஊழியக்காரனே, கடன் வாங்கி செலுத்தலைன்னா நீ எவனா இருந்தாலும் எவளா இருந்தாலும் நீ துன்மார்க்கன்தான். கடன் வாங்கி செலுத்தல, உன் பேரு துன்மார்க்கன்தான். நீ யாரை ஏமாத்தினியோ அந்த ஏமாத்துறதோட நீ பரலோகம் போல நினைக்காத. அங்க உனக்கு வாசல் திறக்காது. இந்த உலகத்துல நீ எவனை ஏமாத்தினாலும் உன் பேர் துன்மார்க்க லிஸ்ட்ல போயிடும். நீ துன்மார்க்க லிஸ்ட்ல போயிட்டு நீதிமானுடைய லிஸ்ட்ல எப்படி போவ? சோத்து நல்லா யோசனை பண்ணி பாரு. ஊரை ஏமாத்தி ஒலையில போட்டு போலான்னு பாக்குறியா? நிச்சயமா முடியாது. ஊரை ஏமாத்துற ஒருத்தரும் போக முடியாது. அவன் விசுவாசியா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம். பரலோகன்னா திறந்து கிடக்கிற வீடா? நாய் போடுற மாதிரி பூந்துடலாம் நினைக்கிறீங்களா? முடியவே முடியாது, சத்தியமா முடியாது. நீ போகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த உலகத்துல நீ எவனெல்லாம் ஏமாத்தினியோ அத்தனை பேர்த்தையும் நீ கடனை அடைக்கணும். நீ கடனை அடைச்சாதான், நீ கடன் வச்சுட்டு வரலாம் போன்னு நினைக்காத உன் பேர் துன்மார்க்க லிஸ்ட்ல போயிடுச்சு. ஆமா, இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த பாப்பாவும் கொண்டு போவாது. சோத்திரம். அந்நிய பாஷை பேசுற, அந்நிய பாஷை பொல்லாத பேய். சோத்திரம். செய்கிறதெல்லாம் செஞ்சுவிட்டு இப்போ பரலோகத்துக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டாங்களாம். நல்லா கவனியம். உள்ளும் புறமும் மேய்ச்சல் அடையணும். வசனத்தை நல்லா கேட்கணும். சபையில எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும். மக்களுக்கு சொல்லி கொடுக்காதவனே துன்மார்க்கன் தான். சோத்திரம். ஒரு வசனமும் தெரியாது, ஒரு மண்ணும் தெரியாது மக்களுக்கு. நீ பரலோகம் கொண்டு போறியா? நீயும் போக மாட்டேன், மக்களும் போக மாட்டாங்க. அதனால இப்ப நல்லா தெரிஞ்சிங்க, கடன் வாங்கி நீ செலுத்தல அப்படின்னா நீ ஒரிஜினல் துன்மார்க்கன். சோத்திரம். ஒழுங்கா யாருக்கிட்டலாம் கடன் வாங்குறியோ எடுத்து கொடுத்துவிடு. ஏமாத்திட்டு அலையாத. சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சோத்திரம். பார்த்தீங்களா,
அந்த கடனை நம்ம செலுத்தி தீர்க்கணும். கடன் வாங்கிட்டு கொடுக்காமல் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். அதனால் ஜாமீன் போட்டாலே தப்பு தான். என்ன செய்கிறது? நானே சில காலங்களுக்கு முன்னாடி ஒருத்தனுக்கு இந்த பைபிள் பொருளாக வாங்கி கொடுத்தேன். அவன் தூக்கிட்டு ஓடி போயிட்டான். ஸ்தோத்திரம். அதே எண்ணம் இன்னும் வாதிச்சிக்கிட்டு இருக்கு. ஒருவேளை அவன் கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் நான் தான் கொடுக்கணும். ஸ்தோத்திரம். யோசிச்சு பார்த்தீங்களா? இது ரொம்ப பயங்கரமானது. ஸ்தோத்திரம். கடன் வாங்கிட்டு செலுத்தாமல் போயிட்டோன்னு சொன்னால் நம்ம பேர் துன்மார்க்கன் துன்மார்க்கன் துன்மார்க்கன். என்னெல்லாம் கடன் வாங்கினேன்னு யோசிச்சு பாருங்கள். டைரியில் எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சு ஒழுங்காக கடனை அடைச்சி விடுங்க. ஸ்தோத்திரம். அதனால் ஸ்தோத்திரம், கடன் அடைச்சிடணும். ஸ்தோத்திரம். ஆரம்ப காலத்தில் என்னை நேசித்தவங்க, ரட்சிக்கப்பட வச்சவங்க எனக்கு என்ன செஞ்சாங்க? கடன் கொடுத்துருந்தார்கள். நான் உடனே அந்த கடனை கொடுக்கறதுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டேன். ஸ்தோத்திரம். அப்போ தான் உங்கள்கிட்ட சொன்னேன், எனக்கு கடன் கொடுக்கணும் உங்களுக்கு, நான் அதுக்காக தான் வேலைக்கு போகணும், கொஞ்ச நாள் சம்பாதிச்சு நான் கடன் கொடுத்துட்டு போகிறேன், ஊழியத்துக்கு போனேன்னா கடன் அடைக்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ உடனே அவங்க சொன்னாங்க, நான் உனக்கு கடனாக கொடுக்கல, நீ எனக்கு எவ்வளோ உதவி வேலையெல்லாம் செஞ்சுருக்க, அதுக்கு என்ன சம்பளமாக வச்சுக்க போன்னு சொல்லிட்டாங்க. பார்த்தீங்களா? என்னை ஊழியத்தில் பழைக்கணவங்க எனக்கு அப்படி ஒரு சலுகையை என் ஊழியத்துக்கு வரும்போது அதை கொடுத்தாங்க. அதை வாங்கிட்டு தான் வந்தேன். ஸ்தோத்திரம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க, ஊழியக்காரங்க கடன் வச்சுட்டு மாத்திரம் ஊழியம் பண்ணலாம், கடன் வச்சுட்டு மாத்திரம் நீங்கள் என்ன செய்யலாம், எல்லாம் செஞ்சிடலான்னு யோசிக்காதீங்க. கடனை வச்சுட்டு ஒன்றும் நீ பண்ண முடியாது. ஏன்னா உன் பேர் துன்மார்களுடைய லிஸ்ட்டில் போயிடுச்சு. அதனால் அதிலேருந்து உன் பேரை முதல்ல வெளியே கொண்டு வந்துடுங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கடனை முதலாவது அடைங்க. எவ்வளோ கடன் இருக்குன்னு பாருங்கள். ஸ்தோத்திரம். ஒரு வாய்க்குளிர என்கிட்ட கடன் வச்சுட்டான்னு சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த அளவுக்கு நீங்கள் நடக்கணும். ஒரு அலையிலே சொல்லுங்கள். ஆமாம், துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான் என்று அவ்வளோ தெளிவாக சங்கீதக்காரன் சொல்லுகிறான். ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் நீதிமொழிகள் 15:6 படிங்க பார்க்கலாம். 15:6. 15:6 சீக்கிரம் படிங்க. அதான் துன்மார்க்கருடைய வருமானத்தில் துன்பம் உண்டு. ஸ்தோத்திரம். துன்மார்க்குடைய வருமானம் எப்படி தெரியுமா? ஏமாற்றி சம்பாதிக்கிறது. ஸ்தோத்திரம். அதனால ஒரு விசுவாசியோ அல்லது யாரோ ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா, ஏமாற்றி ஒருத்தனை சம்பாதிக்கிறாங்க, ஒருத்தனை ஏமாற்றி பிழைக்கிறாங்கன்னா அவன் தான் துன்மார்க்கன். அதனால் அவனுக்கு ஸ்தோத்திரம் அந்த வருவாயில் எந்த திருப்தியும் இருக்காது. அதனால் ஸ்தோத்திரம். சொல்லுங்கள், துன்மார்க்கருடைய வருவாயில் என்ன இருக்குது? துன்பம், தொல்லை, கஷ்டம், கண்ணீர், வியாதி எல்லாம் இருக்கும். ஸ்தோத்திரம். உன்னுடைய வருவாயில் எதுவும் இருக்கக்கூடாது. உன் வருவாயில் துன்பம் இருக்கா, உன் வருவாயில் கஷ்டம் இருக்கா, மன உளைச்சல் இருக்கா, அப்போனா நம்ம துன்மார்க்கத்தில் ஏதோ சிக்கிட்டு இருக்கோன்னு அர்த்தம். அதுலேருந்து நம்ம வெளியே வந்தாகணும். சரி, 7வதாக ஒரு வசனம் படிக்கலாம். ஸ்தோத்திரம். 10:27 நீதிமொழிகள் 10:27 படிங்க பார்க்கலாம். 10:27 சீக்கிரம் படிங்க. என்ன செஞ்சு போகும்? படிங்கம்மா, அதை ஒழுங்காக படிங்க. துன்மார்க்கரை படிங்க, துன்மார்க்கரை படிங்க. துன்மார்க்கனுடைய வருஷங்களோ குறுகி போகிறது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்களுடைய வருஷங்கள் பெருகும். ஆனால் துன்மார்க்கனுடைய வருஷம் குறுகி போகும். அதை நம்ம சொன்னோம்ல, துன்மார்க்கர் ரொம்ப தீர்க்க ஆயுள்லாம் அவனுக்கு கிடையாது. அவன் எந்த அளவுக்கு அடாவடி பண்ணுறான்னா சீக்கிரம் ஒளிஞ்சு போயிடுவான். அதனால் சீக்கிரத்தில் ஒளிந்து போகிறவனுக்கு துன்மார்க்கன்னு பேர் வச்சுருக்காங்க. சோத்திரம். சில பேர் சொல்லுவான், செத்த பிறகு பாருங்கள் சாவுக்கு கூட அவன் வரமாட்டான், அப்படி சபிச்சு தள்ளுவான். அவன் தொலைட்டுண்டா அப்படிம்மா, அவன் இருந்து வேஸ்ட்டு தான்டா, அவனால் ஒரு பலனும் இல்லைம்மா, அவன் இத்தனை பேரை ஏமாற்றிட்டு இருந்தான், இத்தனை பேருக்கு இடர்லாம் இருந்தான் அப்படின்னு சொல்லுவான். சோத்திரம். அதனால தான் எல்லாரிடத்தையும் நல்லதை சம்பாதிக்கணும். துன்மார்க்கன் தான் கெட்டதை சம்பாதிப்பான், கெட்ட பேரையே சம்பாதிச்சிட்டு இருப்பான். ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தேவ பிள்ளைகள், கர்த்தருக்குன்னு வாழ்கிறவங்க, நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல பெயரை எல்லா இடத்துலையும் எடுக்கணும். சரி, அதான் நீங்கள் மனசில் வச்சுக்கிங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் யோபின் புஸ்தகம் 38:15 படிங்க. யோபின் புஸ்தகம் 38:15. யோபு 38:15.
38:15. செவிடுங்களா? ரொம்ப செவிடாக இருக்கீங்களா? ஐயோ, இத்தனை முறை சொல்கிறேன், சீக்கிரம் படிங்க. திரும்ப சொல்லுங்க, திரும்ப படிங்க. ஆமாம், துன்மார்க்கருக்கு இந்த பிரகாசம் ஒளி அதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது, சீக்கிரமாக அதுவும் எடுபட்டு போயிருமா. ஒளி பிரகாசம் பேர், நல்ல பேர், துன்மார்க்கனுக்கும் ஒரு பேர் இருக்கும், ஆனால் அது ரொம்ப நாள் நீடிக்காது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், அதனால் நிறைய பேருக்கு நல்ல பேரும் புகழ்ச்சியுமா இருப்பாங்க, கொஞ்சம் காலம்தான். அதுக்கப்புறம் பண்ண இவனா இப்படி வந்தவன் இப்படி போனவன் அப்படின்னு சொல்லி அவன் பேரை கிறுக்கிடுவாங்க. அந்த ஒளி 4-5 வருஷத்தில் ஓஞ்சி போயிடும். ஸ்தோத்திரம், எதுவும் நல்லதும் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு. அப்போ அவங்க வாழ்கிறதான் பார்ப்பாங்க, அவங்க சுரண்டதான் பார்ப்பாங்க, மக்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான். அதனால் அவன் ஒளி சீக்கிரமாக போயிடும். ஸ்தோத்திரம், முதல் வரிசையிலே போயிடும், அடுத்தடுத்து வரவே மாட்டாங்க. ஸ்தோத்திரம், ஆகவே இப்படிப்பட்டவங்க தான் துன்மார்க்க லிஸ்டில் அகப்பட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா, சத்தமா. சங்கீதம் 37:10 படிங்களேன். சங்கீதம் 37:10 படிங்க. சங்கீதம் 37:10. சங்கீதம் 37:10. துன்மார்க்கன் இல்லை, அவனை விசாரித்து பார்த்தா அவன் இல்லைன்றாங்க. துன்மார்க்கன் ரொம்ப நாள் இருக்க முடியாது, அவனுக்கு எப்போதுமே நெருக்கம் அதிகமாக இருக்கும், பிரச்சனை அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம எடுத்தோன்னே பார்த்தோம், துன்மார்க்கனுக்கு எப்போதும் ஒரு வாதம் இருந்துகிட்டே இருக்கும், அந்த வாதிக்கிற அந்த காரியங்கள் இருந்துகிட்டே இருக்கும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 9:2. துன்மார்க்க நல்லா கவனிங்க. நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஸ்தோத்திரம், 9:7. சாரி. ஆமாம், துன்மார்க்கரை வந்து யாருமே கண்டிக்க கூடாது, அவனை கண்டிச்சா அவன் கரைப்பட்டு போயிடுவானா. சொல்லுங்க, துன்மார்க்கரை யாரெல்லாம் கண்டிக்கிறோமோ அவன் கரைப்பட்டு போயிடுவான். பார்த்தீங்களா? துன்மார்க்கரை மாத்திரம் யாரும் கண்டிக்காதீங்க, கண்டிக்க முடியாது. ஸ்தோத்திரம், அது நம்ம வேலை கிடையாது, அது கடவுளுடைய வேலை. துன்மார்க்கருக்கும் ஆண்டவருக்கும் தான் ஸ்தோத்திரம் சரி வரும். நாம் வந்து துன்மார்க்கன்ட்ட போய் வீணாக மாட்டிக்க கூடாது, அதை மனசில் வச்சுங்க. துன்மார்க்கரை கண்டிக்கிறதுக்கு யாரும் முன்னாடி போகாதீங்க. உன் பிள்ளை துன்மார்க்கராக இருந்தால் கூட, புருஷன் துன்மார்க்கராக இருந்தால் கூட உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் கையில் தான் ஒப்படைக்கணும். ஒரு அலையிலேயே சொல்லுங்க, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். 29:16 நீதிமொழிகள் 29:16 படிங்க, சீக்கிரம் படிங்க, 2-3 வாசனம் இருக்குது, சீக்கிரம் படிங்க. 29:16. எப்படிங்க? துன்மார்க்கன் துன்மார்க்கர் பெருகினால் பாவமும் பெருகும். துன்மார்க்கரை பெருக விடக்கூடாதான். அதுக்கு என்ன செய்யணும்? நம்மளாம் ஜெபிக்கணும். தேசம் சுத்தமாக இருக்கணும்னா ஜெபிக்கணும், தேசத்துக்காக ஜெபிக்கணும். துன்மார்க்கர்கள் தேசத்தில் பெருகிட்டு இருந்தாங்கன்னா பாவம் ரொம்ப பெருகும், அநியாயங்கள் ரொம்ப பெருகும், அக்கிரமங்கள் ரொம்ப பெருகும். எவ்வளோ கத்தியும் பிரயோஜனம் இல்லை. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சங்கீதம் 119:53 படிங்க. சங்கீதம் 119:53. 119:53. இந்த வேதத்தை விட்டு விலகிறவங்க ஒரு குரூப் இருக்கும் பார்த்தீங்களா? சபைக்கு நல்லா வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு விலகிடுவாங்க. அவங்க பேர் தான் துன்மார்க்கன். நல்லா கவனிச்சிங்க, பைபிளை விட்டு விலகிறாங்க, ஆராதனையை விட்டு விலகிறாங்கன்னா அவங்களுக்கு பேர் யார் சொல்லுங்க? துன்மார்க்கர். நல்லா தான் சபைக்கு வந்துட்டு இருப்பாங்க, திடீர்னு துன்மார்க்கராக மாறிடுவாங்க. மாறி சபைக்கு வர மாட்டாங்க, வேதவசனத்தை கேட்க மாட்டாங்க, சபையில் எந்த காரியமும் பொறுப்பெடுக்க மாட்டாங்க, எல்லாம் அப்படியே வந்துட்டு அழகாக போயிட்டு இருப்பாங்க. சோத்துறேன், நல்ல பொறுப்புகளை கொடுத்துருந்தாலும் எல்லா பொறுப்பையும் தூக்கி போட்டுருவாங்க, தூக்கி போட்டு அப்படியே எல்லாத்துலேயும் விலகிடுவாங்க. இது வந்து துன்மார்க்கம் செய்கிற வேலை. இன்றைக்கும் சபையில் துன்மார்க்கர்கள் இருக்காங்க.
சோத்திரம். ஆரம்பத்தில் இருந்த அந்த லைஃப் இப்போ இருக்காது. ஆரம்பத்தில் இருந்த அந்த அன்பு இப்போ இருக்காது. சபை மேலே, ஊழியத்தின் மேலே அந்த அன்புலாம் இருக்காது. ஏதோ பேய் வந்து அவனை கொண்டு போயிடும். சோத்திரம். அந்த துன்மார்க்க லிஸ்ட்டில் அவங்க சேர்க்கப்படுறதுனால அவங்க வந்து இப்போ சபைக்குரிய காரியத்தில் எதுவும் பண்ண மாட்டாங்க. சபைக்குரிய காரியத்தை எதையும் தொடவும் மாட்டாங்க. ஏன்னா அவங்க துன்மார்க்க லிஸ்ட்டில் அனுப்பிச்சுட்டார் ஆண்டவர். நீ வேண்டாம். ஏன்னா அவங்க, நான் நினைக்கிறேன் அவங்க முறுமுறுப்போட்டு செய்வாங்கன்னு நினைக்கிறேன். எதையுமே ஒரு அன்பாக தேவனுக்கென்று செய்ய மாட்டாங்க. அது மனுஷனுக்காக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதனால தான் ஆண்டவர் அவங்கள அப்படியே அந்தந்த இடத்துல வந்து டெலீட் பண்ணி விட்டார். சோத்திரம். உன்னை துன்மார்க்க லிஸ்ட்டில் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ வந்து விலகிறவங்களெல்லாம், வேதத்தை விட்டு விலகிறவங்க, சபையை விட்டு விலகிறவங்க, சபையினுடைய பொறுப்புகளை விட்டு விலகிறவங்களெல்லாம் துன்மார்க்கனுடைய லிஸ்ட்டில் கொண்டு போய் வச்சுட்டார். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். ஆமாம். இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா சபையில் இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாம். எல்லாம் ஒரு கோஷ்டி. சோதரன். சபைகளில் எல்லாம் ஒரு கோஷ்டியாக இப்போ சபையை விட்டு விலகி இருக்கிறாங்க. சோதரன். சபையில் ஆரம்ப காலங்களில் நல்லா நம்பி நிறைய பொறுப்புகள் எல்லாம் அருமையாக கொடுப்பார். நல்லா செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. அப்படியே சோத்திரம். பேதுரு அந்த அலையை பார்த்தது போல் மனுஷனை பார்த்து பார்த்து மனுஷனுக்காக செஞ்சு சோத்திரம். இப்போ கடைசியில் அவங்களுக்கு என்னென்னா இதெல்லாம் மனுஷனுக்காக செய்கிற மாதிரி நினச்சி அப்படியே தூக்கி போட்டு போயிடுவாங்க. சோத்திரம். அப்புறம் ஆண்டவர் ஆகாதண்டு தள்ளினக்கெல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அடுத்தவனை தூக்கி அதில் போட்டுருவார். ஒரு அலையிலே சொல்லலாம்ல. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது நிறையா சபையில் இந்த பிரச்சனை இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு சபை கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆரம்பத்தில் நல்லா ஊழியம் பண்ண நல்ல சகோதர சகோதரிகள்லாம் இன்றைக்கி எல்லாம் விலகி இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். ஒரு சபையிலையும் எல்லாம் புதுசாக வரவங்கள தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. புதுசாக வரவங்கள அன்பாக வந்து ஏதாவது செஞ்சாதான். மற்றபடி மீறி எல்லாம் பழசெல்லாம் ஓஞ்சி போச்சு. சோத்திரம். எல்லாம் மனுஷீகத்தில் நடந்தது எல்லாம். சோத்திரம். எல்லாம் வந்து ஆவியானவர் லீடிங்கில் இல்லை. அவங்கவுங்க மாம்சத்தில் பொறுப்பெடுக்கிறது. சோத்திரம். நான் அது பண்ணுறேனோ இதை பண்ணுறேன், டக்குன்னு கை வைத்துவாங்க. டக்குன்னு கை வைத்து உடனே அதில் சிக்கிக்குவாங்க. சிக்கிக்கிட்டு இப்போ என்ன செய்வாங்க, கடைசியில் செய்ய மாட்டாங்க. யாருக்கு கெட்ட பேர்? ஆண்டவருக்கா? சபைக்கா? இல்லை. நீ கை தூக்கணும் அவங்களுக்கு தான். ஏன்னா அவங்கள இப்போ துன்மார்க்க லிஸ்ட்டில் ப்ரமோட் பண்ணியிருக்கு. அதனால் அவங்க அதில் போயிட்டாங்க. சரி. அல்லேலூயா. நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிங்க. சீக்கிரம் படிங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம். துன்மார்க்கரின் வீட்டில், துன்மார்க்கருடைய வீட்டில் ஆமாம் ஆண்டவருடைய சாபம் இருக்கு. சோத்திரம். சொல்லுங்க. கர்த்தரின் சாபம் இருக்கிறது. சோத்திரம். எப்போதும் துன்மார்க்கருடைய வீட்டில் எந்த நேரமும் அழிவு வரலாம். யாருடைய அழிவுனா அது இறைவனுடைய அழிவு, இறைவனுடைய கோபம், இறைவனுடைய சாபம் அவன் வீட்டில் இருக்கும். எனி டைமும் ஆண்டவர் அவனுக்கு தண்டனை கொடுக்கலாம். பார்த்துட்டு இருப்பார். அந்த நாளை பார்த்துட்டு இருப்பார். எப்படா அவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பார். சரி. அதனால் அவன் தான் துன்மார்க்கன் என்று சொல்லப்படுகிறான். நீதிமொழிகள் 5:22 படிங்க. நீதிமொழிகள் 5:22. சீக்கிரம் படிங்க. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தால் பிடித்து கொள்ளப்படுகிறான். சொல்லுங்க. துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தினால் பிடித்து கொள்ளப்படுகிறான். துன்மார்க்கன் செய்கிற ஒவ்வொரு அக்கிரமமும் அவனை பிடிச்சுக்கிடுமா. பைபிளையும் நல்ல ஆதாரம் இருக்குது. உங்கள் பாவம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும் என்று அறியுங்கள். ஒரு பாவத்தை செஞ்சுட்டு சீக்கிரமாக நம்ம விலகி போயிடலாம் நினைக்கக்கூடாது. என்னைக்கு ஒரு பாவம் செஞ்சாலும் அந்த பாவம் நம்ம தொடர்ந்து பிடிச்சிட்டு தான் இருக்கோம். அதுதான் துன்மார்க்கருடைய லிஸ்ட்டில் கொண்டு போய் நம்ம உட்கார வைக்கிது. அல்லேலூயா. ஒரு பாவம் தானேன்னு சொல்லுவோம். அது ஆனால் என்ன செய்யும், அந்த பாவம் நம்ம தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் நம்ம நினைக்கலாம், நீ பாவத்தை விட்டுட்டோம், பாவம் செய்யலை, அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை, நம்ம பாவம் ஏதோ ஒரு வடிவத்தில் அது நம்ம தூழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும், நமக்குள்ளே வந்துக்கிட்டு தான் இருக்கும். சோத்திரம். முன்னாடி பாவம் செஞ்சுட்டு இருப்பாங்க, இப்போ செய்யாமலே நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. சோத்திரம். அப்படி நினப்பு பொழப்பை கெடுத்துன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அந்த நினப்பு தான் சில பேருடைய பொழப்பை இப்போ கெடுத்துக்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். அடுத்து நீங்கள் ஒரு வசனம் படிங்க. சங்கீதம் 10:4. சங்கீதம் 10:4. சங்கீதம் 10:4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான். சோத்திரம். இப்போ நிறைய பேர் வந்து தேவ சமூகத்தில் வந்து அவன்லாம் கடவுள் இல்லைங்கிற மாதிரி நினச்சிட்டு அப்படியே தன் கர்வத்தினால கர்த்தரை தேட மாட்டான். கர்த்தரை தேடாதவனுக்கு பேர் துன்மார்க்கன். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது. உலக மக்களுக்கு நிறைய பேருக்கு என்ன சொன்னாலும் புரியாது. சோத்திரம். கடவுளை தேடலை அப்படின்னா நம்ம பேர் துன்மார்க்கன் சொல்லுது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியல. சோத்திரம். அப்போ ஆண்டவரை தேடுறவனுக்கு பேர் நீதிமான், ஆனால் ஆண்டவரை தேடாதவனுக்கு பேர் துன்மார்க்கன். அந்த 2 பேர் தான் அந்த உலகத்தில் இருக்காங்க. அவன் எவ்வளோ பெரிய பக்திமானாக இருந்தாலும் எந்த மானாக இருந்தாலும் இதில் ஆண்டவரை தேடாதவர்களுக்கு ஒரு பேர் வந்து பைபிளில் இருக்குது. அது என்ன பேருனா துன்மார்க்கன் என்று. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. அதே மாதிரி யோபு 18:5 படிங்க. யோபு 18:5.
துன்மார்க்கருடைய விளக்கு அணைந்து போம். துன்மார்க்கர் எப்போதும் அவன் வெளிச்சம் இருக்காது. அவனை நம்பி யார் வாழ்ந்தாலும் எல்லாரும் தவிப்பாங்க, எல்லாரும் பிரச்சனையில் சிக்கிக்குவாங்க. அதனால் துன்மார்க்கருக்கு எப்போதும் பிரச்சனை தான். துன்மார்க்கருடைய விளக்கு ரொம்ப நாள் எரியாது, சீக்கிரத்தில் அதை அணைஞ்சு போகும். அதுக்கு நம்ம ஏற்கனவே 2 வசனம் படிச்சிட்டோம், சோதனை. அதனால் துன்மார்க்கர் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அருமையான தெய்வ பிள்ளைகள், இது இருந்தாலும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், துன்மார்க்கருடைய காரியங்களில் யாரும் தலையிடக்கூடாது. எந்தெந்த பேரில் நம்ம இப்போ துன்மார்க்க லிஸ்ட்டில் இருக்கிறோங்கிறத இன்றைக்கி நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் அதுலேருந்து வெளியே வர பார்ப்போம். சோதனை ஆவிக்குரிய நிலையில் இருந்தாலும் சில காரியங்கள் துன்மார்க்கத்தில் நம்ம அகப்பட்டிருக்கிறோம். அதனால் நம்ம பேர் துன்மார்க்க லிஸ்ட்லேயும் இருக்குது. அதனால் அதிலிருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணுமோ அதை மூலம் செய்யுங்க, செஞ்சு வெளியே வாங்க. சோதனை வசனத்தை கேட்கறது மாத்திரம் இல்லை, அதன்படி செய்கிறவனே சோதனை ஆண்டவருக்கு பிடிச்சவன். அறிந்தும் அதன்படி செய்யாதவன் அநேக அடிகளுக்கு பாத்திரவான். அதனால் இப்போ அறிஞ்சிட்டோம் துன்மார்க்கன் யார் துன்மார்க்கன்னு. இப்போ அதுலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுறதுக்கு இன்னையிலேருந்து தீர்மானம் பண்ணணும். எந்தெந்த விஷயத்தில் நான் இப்போ துன்மார்க்கனாக இருக்கிறேன் என்று சொல்லி இப்போ எழுதி வச்சவங்களுக்கு தெரியும். எழுதி வைக்காதவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் ஆண்டவர் ஞாபகப்படுத்துவார் தண்டனை மூலமாக. அப்போ தெரிஞ்சுக்கலாம் நான் தான் துன்மார்க்கன் என்று. அதனால் இப்போ எழுதி வச்சவங்க, மனசில் வச்சுருக்கிறவங்க இப்போ எல்லாம் மனம் திரும்பி, ஆண்டவரே நான் இந்த துன்மார்க்க லிஸ்ட்டில் என் பேர் போயிடுச்சு, நான் அதை எப்படியாவது வெளியே கொண்டு வர என்னை ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஆண்டவரே, மட்டும் எங்களோடு கூட இருந்து இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து நல்ல ஆண்டவரே புதிய பாடல்களை தந்து எங்களை ஆசீர்வதித்த தெய்வம். ஆண்டவரே, நல்ல துன்மார்க்கர் யார் துன்மார்க்கர் என்று எங்கள் மத்தியிலே சில வசனங்களை கொண்டு பேசினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். கேட்ட எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதியும். மகிமை கனம் துதி எல்லாம் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு நம்ம சந்திப்போம். தொடர்ந்து நம்ம தானியேல் 3 வேளை ஜெபம் செய்து கொண்டிருக்கிறீங்க, முழங்கால் ஜெபம். 3 வேளை ஜெபிக்கிறவங்க எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் கரெக்டாக ஜெபம் பண்ணி பதிவிடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய நபர்களை சேர்க்க வேண்டுமானால் நீங்கள் பெயரை சேர்த்து அவங்களுடைய ஜெபத்தை நீங்களே என்ன செய்துடுங்க, பதிவு செய்து விடுங்கள். புதிய நபர்களை நீங்கள் சேர்க்கலாம். எந்த தேதியிலேருந்து அவங்க சேர்றாங்களோ 3 வேளையும் ஜெபிக்கணும் என்கிற அந்த கண்டிஷனை சொல்லி அந்த குரூப்பில் நீங்கள் சேர்த்துக்குங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, காட் பிளஸ் யூ.